திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 39 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை காங்கிரஸ் வழங்கியிருப்பதாக அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய தொகுதிகள் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கான பட்டியல். 39 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் விருப்ப தொகுதிகளாக வழங்கியிருக்கின்றது. அதில் 28 தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கவிருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பார்க்கின்றோம். ஆலங்குளம், தென்காசி, காரைக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகளத்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நாங்குநேரி, நெல்லை, ஊத்தங்கரை, மணப்பாறை, முசிறி, சோளிங்கர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிதம்பரம், வேடச்சந்தூர், மொடக்குறிச்சி, மதுரை மத்தி, திருப்பூர் தெற்கு, கோவை தெற்கு உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகளாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் அடங்கிய பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் கிள்ளியூர், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், ஸ்ரீவைகுண்டம், விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தற்போது காங்கிரஸ் தரப்புல விருப்ப பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக தலைமை என்ன சொல்லுது? கூடுதல் விவரம். மலா, வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அதில் கூடுதலாக 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 28 தொகுதியில் போட்டியிட ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. கடந்த முறை போட்டியிட்ட 25 தொகுதியில் 17 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் திமுக எடுத்த கலாய்வின்படி 7 வேட்பாளர்கள் அதாவது 7 எம்எல்ஏக்கள் சரியாக பணியாற்றவில்லை. எனவே அவர்களுக்கு சீட் கொடுக்கக்கூடாது, மாற்று தொகுதி கொடுக்கப்படும் என்று திமுக தரப்பில் கூறப்பட்ட நிலையில் ஏற்கனவே 25 கொடுக்கப்பட்ட அதே தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்றும் கூடுதலாக 3 தொகுதி சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த முறை போட்டியிட்ட அதே 25 தொகுதிகளோடு பட்டியல் கொடுக்கப்பட்டு கூடுதலாக கொடுக்கப்பட்ட 3 தொகுதிகள் மட்டுமே சேர்த்துள்ளார்கள். இந்த பட்டியலில் தான் உத்தேச பட்டியலாக திமுக தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 39 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுக தரப்பில் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த கட்சியில் சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர், மேலிட பொறுப்பாளர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதையும், எந்தெந்த தொகுதிகள் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, என்னென்ன தேர்வு செய்ய வேண்டாம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிள்ளியூர் பாத்தீங்கன்னா திமுக தரப்பில் கேட்டு அண்ணா அறிவாலயத்தில் இரு தரப்பிற்கும் இடையே, அதாவது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை போட்டி போட்டு வருகிறது. இந்த முறை கிள்ளியூர் தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்று அங்கு குரல் எழுப்பி வந்தார். குறிப்பாக தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் குழுவின் தலைவராக இருக்கக்கூடியவருடைய தொகுதி அது. அதே போன்று தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பிரதை அவர்கள் சிறுபெரும் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். அவர் இந்த முறை தொகுதி மாறி எழும்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருக்கிறார். இந்த திமுக சார்பில் அங்கு பரந்தாமன் எம்எல்ஏ இருக்கிறார். இப்படி தொகுதி மாறி கேட்கப்பட்டால் சில சர்ச்சைகள் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து 39 தொகுதிகள் தற்போது உத்தேசப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலா, தொகுதி பங்கீடு ஏற்கனவே இறுதியாகிய நிலையில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் 39 தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியலை காங்கிரஸ் தலைமை வழங்கியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை இடங்கள் விருப்பப்பட்டியலிலிருந்து ஒதுக்கப்படுகின்றன என்பதை. விவரங்களுக்கு நன்றி. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடவிருக்கிறது. இந்த நிலையில் 39 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை காங்கிரஸ் திமுக தலைமையிடம் வழங்கியிருக்கிறது. சிதம்பரம், வேடச்சந்தூர், மொடக்குறிச்சி, மதுரை மத்தி, திருப்பூர் தெற்கு, கோவை தெற்கு ஆகியவை காங்கிரசின் விருப்ப பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோல மதுராந்தகம், கலசப்பாக்கம், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, மேட்டூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளும் விருப்பப்பட்டியலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் காங்கிரஸ் வழங்கியிருக்கிறது. அதில் கிள்ளியூர், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், ஸ்ரீவைகுண்டம், விருதுநகர் ஆகியவை விருப்ப பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன.